ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தியதன் மூலம் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் இருக்கும் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபச்சார விழாவினை ஆளுநர் தனது மாளிகையிலேயே நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது செய்ய நேரிடும் என்று உயர்நீதிமன்றத்தாலேயே எச்சரிக்கப்பட்டவருக்கு பதவிக்காலம் முடிந்த பின்னரும் பணி நீட்டிப்பு வழங்கியதோடு அவருக்கு ராஜ்பவனில் பிரிவு உபச்சார விழாவினையும் நடத்தியதன் மூலம் வேந்தர் என்ற பொறுப்பில் இருப்பதற்கான தகுதியை ஆளுநரை இழந்துவிட்டதாகவும் அமைச்சர் கோவை செழியன் சாடியுள்ளார். இந்நிலையில் பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி ஊடகங்களுக்கு செய்திகளை பகிர்ந்ததாக உதவி பேராசிரியர் வைத்தியநாதனை பணியிடை நீக்கம் செய்து துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள உதவி பேராசிரியர் வைத்தியநாதன், தான் ஊழலுக்கு எதிராக புகார் அளித்ததால் தான் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக அரசு தனது பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டுமெனவும் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது மனைவியை பிரிந்தாலும் 2 மகன்களை பிரிய மாட்டேன் என நடிகர் ரவிமோகன் கூறியுள்ளார். பாடகி கெனிஷாவை தன்னுடைய அழகான துணை என்று கூறியுள்ள நடிகர் ரவிமோகன் ஆர்த்தியை முன்னாள் மனைவி என்று தெரிவித்துள்ளார். நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கூறி அறிக்கை வெளியிட்ட நிலையில் இருவருக்கும் இடையேயான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் நடிகர் ரவி பாடகி கெனிஷாவுடன் பங்கேற்றது சர்ச்சையானது. இது குறித்து ஆர்த்தி அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் 4 பக்க அறிக்கையை ரவிமோகன் வெளியிட்டுள்ளார். அதில் தோழியாக அறிமுகமான கெனிஷா தற்போது அழகான துணையாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய மனைவியை மட்டுமே பிரிவதாகவும் குழந்தைகளை அல்ல என்றும் விளக்கம் அளித்துள்ளார். 5 ஆண்டுகளாக தன்னுடைய வருமானம் அனைத்தையும் ஆர்த்தியும் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே அனுபவித்து வந்ததாகவும் தன்னை கணவராக அல்லாமல் பொன் முட்டையிடும் வாத்தாக ஆர்த்தியின் குடும்பம் பயன்படுத்தியதாகவும் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதும் ரவி மோகனின் மனைவி நான் தான் என்று ஆர்த்தி கூறியிருந்த நிலையில் ஆர்த்தி தன்னுடைய முன்னாள் மனைவி என்று ரவி மோகன் விளக்கம் அளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்றத்திற்கே மத்திய பாஜக அரசு சவால் விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்த நிலையில் குடியரசுத் தலைவர் மூலம் அரசியலமைப்பு மீது பாஜக மறைமுக தாக்குதல் நடத்த முயற்சித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக பாஜகவின் கட்டளைக்கு இணங்க ஆளுநர் செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியலமைப்பிற்கு இறுதி விளக்கம் அளிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கே மத்திய பாஜக அரசு சவால் விடுத்திருப்பதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பதை தடுப்பது ஏன் என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். மசோதாக்கள் மீது ஆளுநர் எந்தவித முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவது சட்டப்படி சரி என்று நிரூபிக்க பாஜக முயற்சிக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆளாத மாநிலங்களின் சட்டப்பேரவையை முடக்குவது மத்திய அரசின் நோக்கமா என்று வினவியுள்ள முதலமைச்சர் நாடு இக்கட்டான சூழலில் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கேள்விகள் மாநில சுயாட்சிக்கு எதிரான மிரட்டல் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலமைப்பை பாதுகாக்கும் இந்த போராட்டத்தில் பாஜக ஆளாத மாநிலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்றும் வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் அணுகியதால் ஆளுநர் தொடர்பான தீர்ப்பில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் தெரிவித்துள்ளார். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பின்வாசல் வழியாக சென்று குடியரசுத் தலைவர்களின் இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக ஆர்டிகல் 143 மூலமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்யலாமா என்று எண்ணுகிறார்கள். அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா என்று எண்ணுகிறார்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் ஒன்ஸ் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது, அதை செட் அசைடும் பண்ண முடியாது, அதை ஓவர்லுக்கும் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் விளக்கமளிக்க முடியாது என கூற முடியும் எனவும் திமுக எம்பி நெல்சன் கூறினார். ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது இது போன்ற அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மூலமாக அந்த தீர்ப்பை ரத்து செய்வதோ செயல் இழக்க வைப்பதோ அது செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றமே காவேரி வழக்கில் சொல்லியிருக்காங்க.
இதேபோன்று 15 முறை உச்சநீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் அணுகியுள்ளதாகவும் அவற்றில் சிலவற்றை உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் நெல்சன் தெரிவித்தார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தால் தங்களுக்கு தேவையான தீர்ப்பு கிடைக்காது என்பதால் உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் மூலம் மத்திய அரசு விளக்கம் கேட்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் மூலம் விளக்கம் கேட்டிருப்பது சட்டவிரோதமானது என்றார். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ங்கிறத வைத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டை பிளாக்மெயில் பண்றாங்க. இட் இஸ் எ பிளாக்மெயில். அவங்க threatening the Supreme Court. இது இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய உரிமை இல்லையா? டெமோக்ராட்டிக் சிஸ்டம். குடியரசுத் தலைவர் மூலம் விளக்கம் கேட்டாலும் எந்த பயனும் இருக்காது என்று திமுக எம்எல்ஏ பரந்தாமன் கூறினார். இதுவரைக்கும் இந்திய நாட்டில் 15 முறை கேட்கப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இது ஆலோசனையாக தான் இருக்க முடியுமே தவிர இந்த ஆலோசனை பிற தீர்ப்புகளுக்கு இது ஒரு பிரசிடென்ஸாக கொண்டு வர முடியாதுங்கிறது நம்பர் 1. சரி, இது ரெஃபரன்ஸ் கேட்டு கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். நம்பர் 2, முடிக்கப்பட்ட வழக்குகளில் நீங்க ரெஃபரன்ஸ் கேட்க முடியாதுன்றது ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கு. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசுக்கு பலவித வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர்கள் எந்த வாய்ப்பை எடுக்கிறார்கள் என்பது அவர்களது விருப்பம் என்றும் வழக்கறிஞர் ராமசுவாமி தெரிவித்தார். கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் சாவரன் அப்படி நம்ம சொல்றோம். அப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கே கான்ட்ரியா ஒருத்தர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி கையெழுத்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குடியரசுத் தலைவரை குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்றும் ராமசாமி தெரிவித்தார்.